பொங்கல் பண்டிகை. ஊரெங்கும் வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு, வாசலில் கோலம் போடப்பட்டு, புது பானைகள் வாங்கப்பட்டு, பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கங்கள் கேட்கும் காலம். ஆனால் அந்த ஊரின் கடைசி தெருவில் குடிசை வீடுகளுக்கு நடுவே வாழும் சிலருக்கு இந்த பொங்கல் மற்றவர்களைப் போல இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் சோகம் கலந்த பொங்கல்தான் அது. ஆனாலும் அந்த சோகத்துக்குள் மறைந்திருந்த மனிதநேயமும் பாசமும் சந்தோஷமும் தான் அதிகம். முத்தாய் தனது குடிசையின் முன் அமர்ந்து பழைய பித்தளை பானையை துடைத்துக் கொண்டிருந்தாள். இந்த பானை எத்தனை பொங்கல் பார்த்திருக்கும் தெரியுமா? என் புருஷன் உயிரோட இருந்த காலத்துல பொங்கல் நாள்னா வீடு சிரிப்பால நிரம்பும். இப்போ அந்த சிரிப்பு நினைவுல மட்டும்தான் இருக்கு. அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. அப்போது அருகில் இருந்த குடிசையிலிருந்து முத்தாயின் மருமகள் செல்வி வெளியே வந்தாள். அத்தை, ஏன் இப்படி தனியா உட்காந்து கவலைப்படுறீங்க? பொங்கல் நாள்ல அழுதா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. எங்களோட சேர்ந்து சின்னதா பொங்கல் வைக்கலாம். இல்ல, பசியை விட பாசம்தான் முக்கியம் இல்லையா? செல்வியின் குரலில் சோகமும் தைரியமும் கலந்திருந்தது. இந்த பொங்கலுக்காவது வேலை கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா இன்றி கூட கூலி இல்லாம வீட்டுக்கே திரும்புற நிலையா இருக்கு. கண்ணனுக்கு புதுசா வேஷ்டி வாங்கணும்னு ஆசை இருந்தாலும் கையில காசு இல்லையே. அவன் சோகத்தில் தலையை தாழ்த்திக் கொண்டான். சிறுவன் கண்ணன் தன் அப்பாவை பார்த்து ஓடி வந்தான். அப்பா, நம்ம வீட்ல பொங்கல் வைப்போமா? மற்ற வீட்ல எல்லாம் புகை வருது. சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு சர்க்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். இந்த வருஷமாச்சும் கிடைக்குமா? அந்த கேள்வி ராமுவின் இதயத்தை குத்தியது. அவன் பேச முடியாமல் நின்றான். அப்போது அண்டை வீட்டுக்காரர் மாறி அங்க வந்து சேர்ந்தார். ராமு, கவலைப்படாதே. நம்ம எல்லாரும் ஏழையா இருந்தாலும் மனசு ஏழையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் வீட்டுல இருக்கிற அரிசியை கொஞ்சம் கொண்டு வர்றேன். நம்ம இந்த முறை ஒற்றுமையா பொங்கல்ல கொண்டாடலாம். அவரது வார்த்தைகள் அந்த இடத்தில் சின்ன நம்பிக்கையை விதைத்தன. அதே சமயம் நகரத்திலிருந்து வந்த பிரகாஷ் அந்த தெருவில் சோகமாகவும் ஏக்கத்துடனும் நடந்து கொண்டிருந்தான். இந்த தெரு ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு? பொங்கல் நாள்ல கூட சிரிப்பு இல்லையே. நம்மளே நல்ல நாள். அதுவுமா குடும்பத்தோட இல்லாம வருத்தத்துல இருக்க மத்தவங்க சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து நிறைவடையலான்னு நினைச்சா இவங்களும் சோகமா இருக்கிறாங்களே. நான் என் வாழ்க்கையில இவ்வளவு வசதி இருந்தோம், மனசுக்கு சந்தோஷம் இல்லாம திணறேன். முத்தாயி மாறிக்கொண்டு வந்த அரிசியை பார்த்து சொன்னாங்க. இது அரிசி மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட நம்பிக்கை. சிறிது இருந்தாலும் அதை பகிர்ந்தா பெரிய சந்தோஷம் கிடைக்கும். செல்வி சின்ன பானையில் பொங்கல் வைக்கத் தொடங்கினாள். அவன் சுற்றி பார்த்தபோது கண்ணனின் முகத்தில் தெரிந்த ஏக்கம் அவனை தடுத்து நிறுத்தியது. இந்த பொங்கல் சர்க்கரை இல்லாம இருக்கலாம், ஆனா அன்பு குறையாது. என் பிள்ளை சிரிச்சா அதுவே எனக்கு திருப்தி. இதுதான் ஏழையின் பொங்கல். கண்ணன் மகிழ்ச்சியில் கைதட்டினான். அம்மா, புகை வருது. பொங்கலோ பொங்கல் சொல்லலாமா? எனக்கு இப்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம வீட்லயும் பொங்கல் வந்துடுச்சு. அந்த சின்ன குரலில் இருந்த மகிழ்ச்சி எல்லாருடைய மனசையும் உருக்கினது. பிரகாஷ் இதையெல்லாம் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். நான் கோடிக்கணக்குல சம்பாதிச்சாலும் இப்படி ஒரு உண்மையான சந்தோஷம் கிடைக்கல. நீங்க ஏழையா இருக்கலாம், ஆனா மனசளவுல நீங்க தான் ராஜாக்கள். அவன் உடனே கடைக்கு சென்று பால், வெல்லம், பழங்கள் வாங்கி வந்தான். நீங்க கொடுத்தது பணம் மட்டும் இல்ல, இன்னும் இந்த உலகத்துல மனிதநேயம் இருக்குன்றத நினைவூட்டுது. இத நேரடியா இன்றைக்குதான் உணர்ந்தேன். முத்தாய் கண்ணை துடைத்துக்கொண்டு இப்படி பேசினாங்க. இந்த பொங்கல்ல நான் மறக்கவே மாட்டேன். சோகம் இருந்தாலும் அதை மீறி சந்தோஷம் வரும்னு இன்னைக்குதான் என் வாழ்க்கை சொல்லிக் கொடுத்தது. மாறி சிரித்துக்கொண்டே சொன்னார். பண்டிகைனா சாப்பாடு மட்டும் இல்ல, ஒற்றுமைதான் உண்மையான இனிப்பு. அதை இழக்காம இருந்தா எப்போதும் வாழ்க்கை பொங்கும். செல்வி குழந்தையை அணைத்துக் கொண்டாள். என் மகன் இந்த நாளை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பணம் இல்லாமலும் மனிதன் பெரியவனாய் இருக்க முடியும்ன்றத புரிஞ்சிக்கணும். அதுதான் இந்த பொங்கல் சொல்லும் பாடம். கண்ணன் சிரித்தான். இந்த பொங்கல் ரொம்ப நல்ல பொங்கல். இது பொங்கல் மட்டும் இல்ல, இது நம்மோட அடையாளம். நான் பெரியவனா ஆனா எல்லாருக்கும் இப்படியே உதவி பண்ணுவேன். அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த ஏழை தெருவில் அன்று சர்க்கரை பொங்கல் மட்டுமல்ல, மனிதநேயமும் பாசமும் நம்பிக்கையும் பொங்கின. இதுவே ஏழை பொங்கல். பணமில்லாதவர்களின் வாழ்க்கையிலும் அன்பு இருந்தால் பண்டிகை என்றும் இனிப்பாக இருக்கும் என்பதை கூறும் ஒரு நல்ல கருத்துமிக்க கதை.